ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை வாழைப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம். நேந்திரம்பழம் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சு செய்ய போகிறோம். அதுக்காக நல்ல பழுத்த ஒரு நேந்திரம்பழம் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு எது வந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் பூரணம் செய்கிறதுக்கு வெல்லமும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நேந்திரம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆவியில் வேக வைக்கணும். அவ்வளோதான். ஆவியில் வெந்தோடனே இது கலர் மாதிரி இருக்கும். கலர் மாறினதை தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டு மாதிரி நல்லா மசிச்சிக்கணும். அப்போ தான் மாவு போட்டு பிசையும் போது மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும், இல்லைன்னா திரியாக இருக்கும். ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கப்பு மாவு போட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். சைடில் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவு பிசைகிறதுக்காக. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போடணும் கலருக்காக. அப்போ நல்லா கலர் கொடுக்கும். சுடு தண்ணி வெதுவெதுப்பான தண்ணி தான் வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கெல்லாம் விடக்கூடாது, வெதுவெதுப்பான தண்ணி. அப்புறம் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து கை வச்சு கலந்துக்கலாம். சூடெலாம் ஆறினதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது மாவு சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்ம சைடில் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு அரை நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை நெய்யில் போட்டு நல்லா வதக்கிடணும். தேங்காய் வறுபடுற நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெல்லத்தை வடிகட்டி இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா கட்டியாகிடும். கட்டியானோடனே பூர்ணம் ரெடி ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி ஆகிடும் தேங்காய். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும். பூரணத்தையும் அது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஒவ்வொரு உருண்டையும் சொப்பு கிண்ண மாதிரி உருண்டையாக பண்ணிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி எல்லா உருண்டையும் செய்து வச்சுக்கலாம். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு கிளற வேண்டிய வேலை தான், கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இது செஞ்ச உடனே காலி பண்ணிட்டாங்க. நம்ம உருட்டின உருண்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த உருட்டின உருண்டையெல்லாம் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சோன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. கலர்லேருந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க செய்த உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு நாங்கள் ஆம்லேட்டும் புளியோதரை ஊற்றிருக்கோம். அப்புறம் சாம்பார் சாதமும் கேட்டிருந்தாங்க, வச்சுருந்தோம். கூட உருண்டை வச்சு சாப்பிட்டாங்க. இந்த கொழுக்கட்டை உருண்டை டிஃபன் பாக்ஸ்லேயும் உருண்டை தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சுட்டு மாதுளம்பழமும் வச்சு பேக் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. தேங்க்யூ.